பொய்கைக்கரைப்பட்டியில் வந்துட்டு கோவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். திருமலை எல்லையில் வந்துட்டு ஒரு கோவில் வரும். அதை வந்து ஒரு கருப்பு சட்டக்காரன் தான் வந்து அந்த கோவிலை கட்டுவான் அப்படின்லாம் வந்து வாக்கு கொடுத்துருந்துருக்காரு. இந்த இடத்த நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கு அந்த இடத்த பர்டிகுலராக அந்த இடத்த ஐயா சூஸ் பண்ணி அங்கே வந்து அவர் போய் தச்சுருவா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு காரணமும் இருக்குது. கர்மா அடர்ந்த இடம். இந்த 6 ஸ்தலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே இந்த 6 கோயிலுமே அடங்கிடும். அதே மாதிரி மக்கள் அங்கேருந்து வரும்பொழுது அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து அந்த மரங்கள் அந்த அந்த கருங்கல் இதெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கும். பீடத்துக்குள்ளே போகும்போது அந்த மூட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஐயா வந்திருக்காரு என் வீட்டுக்கு பட்டாம்பூச்சியாக வந்திருக்காரு, என் வீட்டுக்கு வந்து வெட்டுக்கிளியே வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன இங்கே வந்து உணர்த்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, மைல்டு விஷன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் கோவில்கள் சார்ந்த விஷயங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவிலே வந்துட்டு பொய்கைக்கரைப்பட்டியில் வந்து கணக்கம்பட்டு சித்தரோட மகிமைகளை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அது தொடர்ச்சியாக வந்து அந்த கோவில் வந்து அழகர் கோவில் பக்கத்தில் பொய்கைக்கரைப்பட்டியில் எப்படி உருவானது, அந்த உருவானதுக்கான காரணம் என்ன, இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஐயா வந்து உருவமாக இருந்த காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா பொய்கைக்கரைப்பட்டியில் வந்துட்டு கோவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் வந்து ஞான சபைக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதாவது அவர் உயிரோடு இருந்த காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் ஒரு உயிரோடு தான் இருந்துட்டு இருக்காரு. பட் அவர் உருவமாக இருந்த காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா திருமலை எல்லையில் வந்துட்டு ஒரு கோவில் வரும். அதை வந்து ஒரு கருப்பு சட்டக்காரன் தான் வந்து அந்த கோவிலை கட்டுவான் அப்படின்லாம் வந்து வாக்கு கொடுத்துருந்துருக்காரு. இந்த விஷயம் வந்து இந்த கோவில் கட்ட காரணமாக இருந்த அந்த அண்ணன் காதுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு டைம் வந்து இவங்க பழனி போயிட்டு வர்ற வழியில் கணக்கம்பட்டி போயிருந்திருக்காங்க. இவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காலேஜ் படிக்கிற அந்த காலகட்டத்தில் இவங்க பழனி கோவிலுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க. பழனி பழனி முருகன் அப்படின்னாலே இந்த அண்ணனுக்கு வந்து ரொம்ப அதீத பிரியமாக இருந்திருக்காங்க. எப்படியாவது அந்த கோவிலுக்கு போகணும், அடிக்கடி போகணும், பழனி முருகனை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. அப்படி அந்த சமயத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸில் கூட்டிகிட்டு அவங்க அடிக்கடி கோயிலுக்கு போயிருக்காங்க. என்னன்னே தெரியாது. எதுக்காக வந்து பழனி முருகனை கும்பிடுறோம் அப்படின்னு கூட தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு அளவு கடந்த பக்தியில் வந்து பழனி முருகன் கோயிலை வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு வந்து பழனி முருகன் கோவிலை வந்து கிரிவலம் போயிட்டு அந்த கிரிவல பாதையிலே அவங்க வந்து படுத்து உறங்கியிருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட அவங்க அம்மா வந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. என்னடா இப்படி போய் நீ ஒரு பிச்சைக்காரன் மாதிரி போய் நீ ரோட்டில் படுத்திருக்கியே அப்படிலாம் சொல்லி ரொம்ப புலம்பியிருக்காங்க. அதோட வினைப்பாடு தான் என்னன்னு தெரியல. அண்ணாவோட கனவுல வந்து கோவில் எழுப்ப சொல்லியிருக்காங்க. இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில் 2021 அந்த அந்த மாதிரி டைமில் தான் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா, ஐயா உருவமாக இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து ஐயாவை பார்த்தது கிடையாது. ஏன்னா 2010லேயே ஐயா வந்து ஜீவசமாதி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து பழனி போயிட்டு வரும் வழியில, சரி கணக்கம்பட்டி போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கணக்கம்பட்டி போயிருக்காங்க. போயிட்டு ஐயாவோட குலதெய்வமான சக்கம்மா அப்படிங்கிற தெய்வம் வந்து கோம்பக்காடு அப்படிங்கிற ஊரில் இருக்கிறதுனால கோம்பக்காடுக்கு போயிருக்காங்க. கோம்பக்காடில் போயிட்டு அவங்க சாமி கும்பிட்டு தரிசனம் முடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து இந்த அண்ணா கிட்ட சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, அழகர் கோயில் பக்கத்தில் ஏக்கர் கணக்கில் வந்துட்டு இடம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடம் பார்க்கக்கூடிய ஆளில் இந்த அண்ணாவும் ஒரு ஆள். வரக்கூடிய நாட்களில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாக்கு தெரிஞ்சிருக்கு, ஐயா தான் இந்த இடத்த நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிய வந்திருக்கு. அதிலும் அந்த இடத்த ஏன் வந்து ஐயா தேர்ந்தெடுத்தாரு, அதாவது அழகரன் கோயில் பக்கத்தில் அந்த பொய்கைக்கரைப்பட்டியில் எதுக்கு அந்த இடத்த பர்டிகுலராக அந்த இடத்த ஐயா சூஸ் பண்ணி அங்கே வந்து அவர் போய் தச்சுருவா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு காரணமும் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த அண்ணாவோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்துடலாம். இப்படி பழனிக்கு போயிட்டு வர அந்த காலகட்டத்தில் கணக்கம்பட்டி போயிருக்காங்க. அந்த கோம்பக்காடு அப்படிங்கிற அந்த ஊரில் போயிட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. கும்பிட்டு வீட்டுக்கு வந்து உறங்கியிருக்காங்க. உறங்கி 2 3 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாவுக்கு கனவெல்லாம் வருது. கனவுல வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூம் கழுவுற ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து எனக்கு வாங்கிட்டு வா
ஒரு சனி விட்டு இன்னொரு சனி வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கனவுல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அண்ணா வாங்கிட்டு போய் கணக்கம்பட்டியில குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீட்சை வந்து வழங்குற மாரியெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அசரீரி வந்து அண்ணாவுக்கு கேட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே கணக்கம்பட்டி போயிட்டு வந்த அந்த காலகட்டத்தில வந்து இவங்களுக்கு நடந்த ஒரு அதிசயம். அது மட்டும் இல்லாம இப்படி கனவு வர்றதெல்லாம் எக்ஸாக்ட்டா எப்ப வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உங்க ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா, அப்போ அந்த சொந்தக்காரங்க வந்து இருக்கிற நிலைமைய விட ரொம்ப ஒரு ஏழ்மை நிலைக்கு போகும்போது, இல்ல யாரையாவது ஏழ்மை நிலையில அவங்க பார்த்து மனச வந்து கஷ்டப்படும்போது, "என்னடா இப்படி இருந்தவங்க இப்படி இந்த மாரி ஏழ்மை நிலைமைக்கு வந்துட்டாங்களே!" அப்படின்னு அவங்களுக்கு தோணும்போது, அன்னைக்கு நைட்டே வந்து அவருக்கு கனவுல காட்சி கொடுக்குறாரு. இந்த மாதிரியான டைம்ல தான் வந்து அடிக்கடி வந்து ஐயா வந்து அவங்களுக்கு கனவுல வர்றதே. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நினைவ வந்து அந்த அண்ணா வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து கோவில் எழுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லும்போது, எதுக்கு அந்த இடத்த பர்ட்டிகுலரா வந்து சூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கர்மா அடர்ந்த இடம் அது. எதுக்கு அந்த இடத்த பர்ட்டிகுலரா வந்து சூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கர்மா அடர்ந்த இடம் அப்படிங்கிற இடத்த தான் முதல்ல ஐயா சூஸ் பண்றாரு. எந்த இடத்துல வந்து கர்மா நிறைஞ்சிருக்கோ, அந்த இடத்த தான் ஐயா சூஸ் பண்ணி, அவர் வந்து அங்க தச்சுருவா இருந்து மக்களுக்கு வந்து அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காரு. நெறைய முருகன் கோவில் இருக்கு. ஆனா, இவருடைய பரம்பொருள் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா, பழனி தண்டாயுதபாணியோட முருகன் தான். ஏன்னா, பழனிய பார்த்தீங்கன்னா, இது வந்து மருத்துவ ஸ்தலம்னு சொல்லுவோம். அதேபோல ஐயா வந்து என்ன வேலை பார்ப்பாருன்னா, கர்மாவ நீக்கக்கூடியவர் தான் நம்ம கணக்கம்பட்டி சித்தரும். அப்படிங்கிறப்ப, பரம்பொருள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் தான். முருகப்பெருமானோட அருளோட தான் அந்த இடத்துல வந்து ஒரு பீடம் நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி வாக்கு குடுத்துருக்காங்க அண்ணாவுக்கு. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, இந்த பீடம் வந்து பழனி முருகன் அ அருளால தான் இந்த பீடமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா, இது ஒரு மருத்துவ ஸ்தலமா இருக்கிறதுனால, அ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா, முருகனோட அருளால தான் நம்ம அந்த கணக்கம்பட்டி சித்தர் வழி நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம, இந்த கர்மா நிறைந்த அந்த பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, முருகரும் இருப்பாரு. முருகருக்கு வேலை செய்யக்கூடிய பல்வேறு சித்தர்களும் இருப்பாங்க. உதாரணமா சொல்லணும் அப்டின்னா, இப்போ கன்னிவாடியில வந்து ஒரு சித்தர் இருக்காரு. அவரு என்ன மாதிரியான வேல பார்ப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மாக்கு நிவர்த்தி குடுக்குற வேலைய வந்து அவரு பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாம, அந்த சித்தர் பத்தி பார்த்தீங்க அப்டின்னா, அ சிவனோட அம்சமா வந்து கருதப்படுறாரு. மாந்திரீகம் செயல்பாடுக்கும் உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்னிவாடியில இருக்கக்கூடிய சித்தர் தான். இப்ப நான் ஏன் இத சொல்றேன்னா, ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருக்கும். அதே மாதிரி யோகிராம் சுரத்குமார் அப்டிங்கிற சித்தர், அவரு வந்து அ என்ன மாதிரியான வேலை பார்ப்பாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மாவ சாந்தப்படுத்துற வேலைய வந்து அவர் செய்வாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு வேலைப்பாடுகள் இருக்கு. அதேபோல நம்ம கணக்கம்பட்டி சித்தருக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா, கர்மாவ நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வேலைய தான் இவர் பண்ணிட்டுருக்காரு. அதனால தான் அந்த கர்மா நிறைந்த அந்த பகுதிய வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணம்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து முருகருக்கு வந்து பல்வேறு ஸ்தலங்கள் இருந்தாலும், பழனி முருகன் தான் பார்த்தீங்க அப்டின்னா, கர்மாவ நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலமா வந்து சொல்லப்படுது. கணக்கம்பட்டி சித்தரே சொல்றாரு. பழனி முருகன் தான் பார்த்தீங்கன்னா, கர்மாவ நீக்கக்கூடியவரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து அந்த பழனி வட்டாரங்கள சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பழனிக்கு தான் முதல் மொட்டைய வந்து போடுவாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா, பழனி முருகனுக்கு தான் மொட்டை போடுறது வழக்கமா வச்சுட்டுருக்காங்க. பிறந்த உடனேயே குப்பையெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கொட்டிடணும். அதுக்கு தான் பழனி முருகன வந்து கர்மஸ்தலம்னு நம்ம சொல்றோம். அங்கே ஃபர்ஸ்ட்டு போய் நம்ம கர்மத்த ஃபர்ஸ்ட்டு கரைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கல்வி, ஞானம், பதவி இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமான். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான ஒரு ஸ்தலம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழமுதிர்ச்சோலை. இளைஞர்கள் போகக்கூடிய தலம் பார்த்தீங்கன்னா, திருத்தணி. அ ஞானத்துக்கான ஒரு தலம் பார்த்தீங்க அப்படின்னா, சுவாமிமலை. இந்த மாதிரி 6 முருக ஸ்தலங்கள் வந்து இருக்கு. இத வந்து நம்ம மனுஷனோட 6 கட்டமைப்புகளுக்கு பொருந்தக்கூடிய ஒரு வகையில தான் இந்த 6 கோயிலுமே அமைஞ்சிருக்கு. இந்த 6 ஸ்தலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே இந்த 6 கோயில்லயுமே அடங்கிடும். இதுல வந்து எத செய்யணும், எத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் குரு. எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க. ஆனா கணக்கம்பட்டி சித்தருக்கு மட்டும் ஏன் இவ்ளோ ஒரு பெரிய மவுசு இருக்கு? அங்க அந்த கோவில் போய் பார்த்துறீங்களா? இவ்ளோ கூட்டம் வருது. அமாவாசைக்கா இருக்கட்டும், பௌர்ணமிக்கா இருக்கட்டும், அவருடைய நாள் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கா இருக்கட்டும், எவ்ளோ பெரிய கூட்டம் வருது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து கர்மாவ நீக்கக்கூடியவர். அப்படிங்கிறப்ப மனுஷனோட பிறப்பே வந்து கர்மத்தின் அடிப்படையில தான் வந்து ஒரு மனுஷன் பிறக்குறானே. அப்படிங்கிறப்ப யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு போறாங்களோ, அவங்க ஈஸியா கனெக்ட் ஆயிடுவாங்க அந்த கோவிலுக்கு போனா. அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷனுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
தான் ஞானம் தான். அதுக்கப்புறம் தான் காசு, பணம் எல்லாமே. ஆனா ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா வந்து யாருமே ஞானத்த குடு அப்படின்னு சொல்லி யாருமே வேண்டுறது கிடையாது. எனக்கு காசு குடு, பணம் குடு, எனக்கு அது சரியாகணும், இது சரியாகணும் அப்படித்தான் வேண்டுறமே தவிர, ஞானத்த குடு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வேண்டுறது கிடையாது. நீங்க அப்படி வேண்டி பாருங்க. உங்களுக்கு வந்து நீங்க கேட்கறதையும் தாண்டி கேட்காத விஷயங்கள் அனைத்துமே அவரு குடுப்பாரு. நம்ம எத பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சுட்டாலே கடவுளே தேவை கிடையாது. ஆனா நம்ம வந்து எத பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ, அத மீண்டும் மீண்டும் பண்ணி, மீண்டும் மீண்டும் நம்ம கர்மத்த சேர்த்து, அதுக்குள்ளேயே நம்ம அவதிப்பட்டுட்டு பல பிறப்புகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் நீக்கிறதுக்காக தான் குரு அப்படின்ற ஒரு சக்தி இருக்கு. அத நம்ம வந்து தொடர்ந்து வழிபட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம கர்மத்த குறைச்சு நமக்கான வாழ்வியல தரத்த வந்து உயர்த்தி குடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மூட்டை சித்தர். அதாவது மூட்டைய சுமந்துக்கிட்டே போறாரு இல்லையா? நெறைய பேருக்கு தெரியாது. மூட்டை எதுக்கு சுமந்துட்டு போறாரு? அப்படி என்ன இருக்கு? அதனாலேயே அவருக்கு மூட்டை சித்தர்னே பேர் வந்திருக்கு. இதில முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ அந்த அண்ணா எனக்கு விளக்கம் குடுத்தத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வாட்டர் கேன் இருக்கும். அந்த வாட்டர் கேன் வந்து எப்படி சேகரிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னா, நெறைய வாட்டர் கேன் இருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது, அந்த வாட்டர் கேனை எவன் தூக்கி போட்டானோ, அவனுடைய கர்ம கணக்கு எல்லாமே அந்த வாட்டர் கேனுக்குள்ள தெரியுமாம். இது நம்ம ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அவன் குடிக்கும் பொழுது அவனுடைய கர்மா எல்லாமே வயித்துக்குள்ள தான் இருக்கும். அவன் குடிக்கும்போது அந்த வாட்டர் கேன ஸ்கேன் பண்ணும். அந்த கர்மாவ. அத தூக்கி போடுறான் இல்லையா? அதை எடுத்து இவர் பார்க்கும்போது, அந்த வாட்டர் கேனுக்குள்ள என்னென்ன கர்மா அவனோடது இருக்குன்றத அவர் ஸ்கேன் பண்ணிருவாரு. அவனுக்கு நல்ல நேரம் இருந்தது அப்படின்னா, அந்த வாட்டர் கேன தூக்கி அந்த மூட்டையில போட்டுருவாரு. போட்டுட்டாரு அப்படின்னா, அவனுக்கு அந்த கர்மா நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அவன விட்டு இப்ப விலக போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் அவர் நெறைய வாட்டர் கேன சேகரிச்சு, சேகரிச்சு மூட்டையா கோர்த்துட்டு இவரு வந்து வழிநெடுக போறாரு. அது வாட்டர் கேன் மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. செருப்பு இருக்கலாம், பழைய துணி இருக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் உள்ள வச்சிருப்பாரு. அதனால தான் அத வந்து அவர வந்து மூட்டை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருமே. ஆனா காரணம் என்ன அப்படின்னா, "நீ சந்தோஷமா இரு. உன்னோட கர்மத்த நான் வாங்கிக்கிறேன். நீ ஃப்ரீயா இரு. உன்னோட வாழ்க்கைய நீ பாரு." அப்படின்னு அவரு ஆ சூட்சமமா சொல்லிட்டு அத கடந்து போயிட்டு இருக்காரு. ஆனா எல்லாரும் அழுக்கு மூட்டை சித்தர்ன்னு சொல்றோம். ஆனா அந்த அழுக்கு எல்லாமே மக்களோட அழுக்க தான் அவர் சுமந்துகிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் வந்து அத இறக்கி வச்சுட்டு அவன் ஃப்ரீயா திரியிறான். இதுக்கு காரணம் இதுதான். அதே மாரி இந்த பீடத்துக்கு வந்து வரும்போது நெறைய விஷயங்கள் பண்ண சொல்லுவாங்க. பரிகாரம் மாரி. நீங்க கோவில சுத்துங்க. அதே மாரி நீங்க விளக்கு போடுங்க. அ அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்றாங்கன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து ஒரு கர்ம வினையோட வருவாங்க. அதுக்கு பரிகாரமா வந்து இவங்க சொல்லும்போது, அந்த கர்ம பதிவுகள் வந்து செய்ய சொல்லக்கூடிய அந்த கருவி, அதாவது அந்த கருவின்றது அந்த அந்த பூஜை பண்றவங்க, அந்த பீடத்த வழிநடத்துறவங்க, அந்த அண்ணா. அவங்களுக்கு போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, தலப்பாவ வந்து கட்டிக்கிறாங்க. ஸோ தலப்பா கட்டுறதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஒரு ஒரு உன்னதமான ஒரு விஷயம் உள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாரி தான் மூட்டையுமே அந்த கோவில்ல இருக்கும். மூட்டை என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, வர்றவங்களுடைய கர்மாவ ரிசீவ் பண்ணிக்கும். அதாவது நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கும். அதே மாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கட்டில் போட்டிருப்பாங்க. செருப்பெல்லாம் இருக்கும். இது எல்லாமே ஒரு விஷயமும் அவர் சொல்லி தான் இங்க வச்சிருக்காங்க. அதே போல வெளியில பார்த்தீங்க அப்படின்னா, புங்க மரம், வேப்ப மரம் 2 இருக்கும். வேப்ப மரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐயாவோட குலதெய்வம் ஜக்கம்மாள். அதே அப்புறம் புங்க மரம் பார்த்தீங்க அப்படின்னா, சித்தர்களோட குலதெய்வம் வாழைப்பெண் அப்படின்னு சொல்லுவோம். அ ஒவ்வொரு சித்தனுமே வந்து ஒரு பெண் சக்தியால தான் இயங்க முடியும். ஒரு பீடமே கட்டுறதுனால பெண் சக்தி அருள் இல்லாம ஒரு பீடம் கட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த பெண் சக்தியோட அருளும், அதோட தீட்சையும் இருந்தா மட்டும் தான் ஒரு சித்தனால இயங்கவே முடியும் அப்படின்னுங்கிற ஐயா சொல்லியிருக்காரு. அதனால இது 2யுமே பார்த்தீங்கன்னா, பீடத்துக்கு வெளியில இருக்கும். அது பக்கத்திலேயே வந்து அ அழகர் கோவில்லேருந்து எடுத்துட்டு வரக்கூடிய அந்த கல்லும் அங்கே தான் இருக்கும். சந்தன தடவி ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் வரக்கூடிய பக்தர்களுக்கு பரிகாரமா சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பக்தர்களுக்கு வந்து பரிகாரமா சொல்லி அத பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி மக்கள் அங்கேருந்து வரும்பொழுது, அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிய வந்து அந்த மரங்கள், அந்த அந்த கருங்கல் இதெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கும். பீடத்துக்கு உள்ள போகும்போது அந்த மூட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கும். இன்னும் சொல்லணும் அப்டின்னா வந்து, ஐயா வெளில வந்து சிவன் அம்சமா விளங்குறாரு. அதேபோல வந்து பீடத்துக்குள்ள பார்த்தீங்க அப்டின்னா, முருகன் அம்சமா வந்து விளங்குறாரு. ஏன்னா, அவருடைய பரம்பொருளே பார்த்தீங்கன்னா முருகர் தான். முருகரோட வழிநடத்தல் மூலமா தான் வந்து, இவரு வந்து மக்கள வந்து வழிநடத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து மயானத்துக்கு போறதுக்கும் சரி, முருகன பார்க்கறதுக்கும் போறதுக்கும் சரி, முருகனோட அ கட்டளைப்படி தான் வந்து ஐயா நடக்கிறாரு. அவர் என்ன கட்டளை இடுறாரோ, அதுக்கு தகுந்த மாரி தான் வந்து கணக்காப்பட்டி ஐயா வந்து செயல்பட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி நீங்க வந்து ஐயாவ நெருங்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் அருள் இல்லாம எதையுமே சாத்தியப்படாது. நீங்க இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், மத்த தெய்வமா இருக்கட்டும், சித்தர்கள்ட்ட நீங்க தொடர்பு பண்ணணும் அப்படின்னா, உங்க குலதெய்வங்களோட அருள் ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பா இருக்கணும். இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து தொடர்பு கொள்ள முடியும். நார்மலா இருந்தா தொடர்பு பண்ண முடியாது. அதுக்கான நிலையில நீங்க இருக்கணும்.
அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளவே முடியும். நிறைய பேர் வீட்டில் வந்து பட்டாம்பூச்சி வரும், அதே மாதிரி வெட்டுக்கிளி வரும், இதெல்லாம் வரும். பாசிட்டிவ் சைன் இதெல்லாம் வந்து ஐயா நேர்மறை எண்ணங்களை வந்து உள்ளே புகுத்துறதுக்காக இந்த மாதிரி உருவத்தில் வீட்டுக்குள்ளே வருவார். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஐயா வந்திருக்காரு என் வீட்டுக்கு பட்டாம்பூச்சியாக வந்திருக்காரு, என் வீட்டுக்கு வந்து வெட்டுக்கிளியே வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன இங்கே வந்து உணர்த்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை பிடிச்சிக்கிட்டாது என்னோட இடத்துக்கு வாடா, உன் கர்மத்தை நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நிறைய பேர் இதை வந்து இதை அசால்ட்டாக விட்டுருவாங்க. ஆனால் இனிமே வந்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு பக்கத்தில் இருந்துன்னா ஓடிடுங்க. உங்களுக்கு பக்கத்தில் கணக்கம்பட்டி சித்தர் பீடம் இருந்தாலும் சரி, இல்லை கணக்கம்பட்டிக்கே போக முடிஞ்சாலும் நீங்கள் போய் அவரை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஒவ்வொரு விஷயமும் அர்த்தத்தோடு தான் வச்சுருக்காங்க. இந்த பீடம் கட்டியிருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா சும்மா வெறும் கல்லையோ மண்ணையோ சிமெண்ட்டையோ வச்சு பூசலை. இது ஒன்றையும் வந்து ஐயா சொல்லி தான் எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணும், எந்தெந்த மரம் எங்கெங்கே இருக்கணும், மக்கள் எப்படி வழிபடுறதுக்கு உள்ளே வரணும், எல்லாமே வந்து ஐயாவோட வாக்குப்படி தான் அந்த கோவிலே கட்டமைச்சிருக்காங்க. இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்தளவுக்கு வேலைப்பாடுகள் இங்கே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் நேராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கே இதை பற்றியான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இதை எல்லாமே நான் வீடியோவாக காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு புரியும் என்ன மாதிரியான விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் ஒரு சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா இருக்கிற நிலையை விட இன்னொரு நிலைக்கு நீங்கள் மேலே தான் ஏறி போகணுமே தவிர கீழே இறங்கி வரவே கூடாது. நான் பண்ணுறதை பண்ணிகிட்டே தான்ப்பா இருப்பேன், கடவுள் கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்னா கொடுக்க மாட்டார் அவர். நம்ம பண்ணுறதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் அதிகமாக பண்ணணும். ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தவங்க குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா வந்து ஐயாவை போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வழியை காமிப்பார். அதை பிடிச்சிக்கிட்டு ஏறி மேலே வர பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு நீங்கள் திரும்ப பழைய மாதிரி நீங்கள் அதுக்குள்ளே விழுந்தீங்க அப்படின்னா அவர் கண்டிக்கவே மாட்டார். போடா உனக்கு விதி இப்படி தான் அமைஞ்சிருக்குன்னு போட்டு போயிடுவார். அதனால் அவரை பிடிச்சிங்கன்னா இறுக்கி பிடிச்சிருங்க. அவரை ஃபுல்லாக சரணாகதி அடைஞ்சிருங்க. கண்டிப்பாக அவர் உங்கள் வாழ்க்கையே மாற்றிடுவார். உங்கள் லைஃப் ஸ்டைலை டோட்டலாக மாற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார். இன்னைக்கு இந்த வீடியோவில் இதைத்தான் நான் சொல்ல நினச்சேன். எப்படி இந்த கோயில் உருவானுச்சு, எப்படி அவருக்கு வந்து ஐயாவோட அருள் கிடைச்சது, எப்படி அசிரீரி ஒழித்தது, இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். இன்னும் நிறையா சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு மைண்டுக்கு சரியாக வரல. இன்னமும் நிறைய விஷயங்களை வந்து நான் சேகரிச்சுட்டு என்னென்னலாம் வந்து அந்த பீடத்தில் வச்சு செயல்படுத்துகிறாங்க, மக்களுக்கு எதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு டைம் போய் இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எவ்வளவோ கோயிலுக்கு போகிறோம். நம்ம கர்மா கழிஞ்சால் மட்டுமே தான் நம்ம வைக்கிற பிரார்த்தனையே அந்த சாமிக்கிட்ட போய் சேரும். கர்மா வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை டைம் கோயிலுக்கு போனாலும் நம்மளுடைய பிரார்த்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவே ஆகாது. அதனால ஃபஸ்ட் நம்ம கர்மாவை எப்படி கரைக்கலான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.